சுபானக்க மக்களே சொன்னமல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா இந்த வார வீட்டு தலையான எஃப்ஜே போட்டு அண்ணன் பொலன்னு பொளக்குறாப்ல. ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் ரெண்டே டாபிக் தான் எடுத்து போட்டு பேசியிருக்காங்க போல. ஒன்னு, இந்த வார வீட்டு தலையான எஃப்ஜே தலையா இந்த வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இந்த டாஸ்க்ல எஃப்ஜே வியானா நீங்க ரெண்டு பேரும் சரியா ப்ளே பண்ணவே இல்ல, நீங்க ரெண்டு பேருமே வேற ஏதோ ட்ராக் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு அடிச்சிருக்காங்க. சோ மொத்தத்துல இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே வியானா இவங்க ரெண்டு பேரை வச்சு மட்டும் தான் கொண்டு போயிருக்காங்க. சோ அந்த வகையில இந்த இரண்டாவது ப்ரோமோல பார்த்திருப்பீங்க. இந்த வாரத்துக்கான வீட்டு தலையா இருக்க எஃப்ஜே இந்த வீட்டுக்குள்ள நீ என்னப்பா பண்ண, இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு, அப்போ நீ தலையா இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன முடிவுகள் எடுத்த, தலையா நீ ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்கியா அப்படிங்கறத அட்ரஸ் பண்றாங்க. அந்த வகையில நம்ம அண்ணன் வந்து கொஞ்சம் எஃப்ஜே பொறிச்சு எடுத்திருக்காப்ல. பட் எஃப்ஜேக்கான ஆட்டிட்யூட் வந்து ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. அவன் ரொம்பவே ஒரு டிஃபரெண்டா ஒரு வார்ம் ஃபயர் ஆட்டிட்யூட் காமிச்சிருக்கான். அதுல சேது அவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்ல போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம அண்ணன் சரியான கோவத்துல இருப்பாரு. நீங்க எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு மாதிரிப்பட்ட ஆட்டிட்யூட காமிச்சிருந்திருக்கான். இதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க. போன வர எபிசோட்ல கூட ஒரு சில இடங்கள்ல எஃப்ஜே அட்ரஸ் பண்ணி பேசும்போது அவனுக்கான ஆட்டிட்யூட், அவன் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையாடி உட்கார்ந்தான்ல, அதே மாதிரி இன்னக்கும் பண்ணிருக்கான் போல. பயங்கரமா அண்ணன் வச்சு செஞ்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறங்க பேர்ல வியானா குறுக்க வந்து வியானா 2-3 செருப்படி வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா இன்னைக்கு பயங்கரமா அசிங்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். சோ இந்த ப்ரோமோல நீங்களே பார்த்திருப்பீங்க. வீட்டு தலையை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, வீட்டு தலையா இருந்த எஃப்ஜே ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்தறலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சும்மா அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் சேதனை கேக்குற முதல் கேள்வி என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள பாரு அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டப்போ நீ எங்க போன? பாரு அவர்களுக்கு உண்மையாவே உதவி தேவைப்பட்டுச்சுப்பா, அப்ப நீ எங்க போனன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து எஃப்ஜே பார்த்து கேக்குறாப்ல. அப்ப பாரு அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு உண்மையாவே ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு சார், அந்த இடத்துல என்னால சிங்கிளா ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு உண்மையாவே உதவி தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஒரு தலையா வந்து அந்த இடத்துல இவர் எதுவுமே பேசல சார், அவர் பாட்டு சும்மா விட்டுட்டாரு, நீ சிங்கிளா ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன தனியா தவிக்க விட்டார் சார்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா போட்டு விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கு முந்தின வாரம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ன விஷயம் நடந்தாலும் டக்குன்னு ஜாக்கெட்டை கழட்டிட்டு நான் தலையா பேசுறேன், ஜாக்கெட்டை போட்டேன், இப்போ நான் டாஸ்க்ல இருக்கேன், ஜாக்கெட்டை கழட்டிட்டு நான் தலையா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிப்பட்ட சம்பவத்தை பண்ணாப்ல. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் அவர் தலை மோடுக்கே வரல, ஒரு மாதிரி தருதல மோட்ல தான் இருந்தாப்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வியானா ஐயோ வியானா அப்படின்ற மாதிரி வியானா பின்னாடி தான் போயிட்டு இருந்தானே தவிர வீட்டுக்குள்ள தலையா எந்த ஒரு விஷயமே பண்ணல. அப்ப வீட்டுக்குள்ள பாருக்கு உதவி தேவைப்பட்டப்ப நீ எங்கப்பா போன, தலையா நீ அந்த இடத்துல என்ன பண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் கேக்குறாப்ல. அதுக்கு நம்ம எஃப்ஜே பொறுத்தவரைக்கு கரெக்டா ஆன்சரே பண்ணலையா. ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிட்யூட் காமிச்சிருக்காப்ல. ஒரு மாதிரி தலையாட்டு ஒன்று பண்ண வந்துருமா, அந்த ஏதோ தலை லூசா இருக்க மாதிரி ஒன்று பண்ண வந்துருமா. சரி சார், ஓகே சார், ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கான் போல. அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாப்ல போல. அப்ப அடுத்து அண்ணன் இன்னொரு டாபிக் எடுத்து பேசியிருக்காங்க. வீட்டுக்குள்ள தர்மலிங்கத்தையும் வசந்தி அம்மையும் சேர்த்து வச்ச ஒரு லெட்டர் வந்துச்சுல, அந்த லெட்டர் டாபிக் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அங்க வீட்டு தலையா வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணீங்களா, ஏதாவது பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டப்போ அங்கேயும் அவர் எந்த ஒரு ஆன்சருமே கொடுக்காம ஒரு மாதிரி ஆட்டிட்யூட் தான் காமிச்சிருக்கா. இதுல நீங்க ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காப்ல. என்னன்னா, சார் பாரு வந்து எப்ப கேரக்டர் ப்ளே பண்றாங்க, எப்ப வந்து பாருவா ப்ளே பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது சார், அவங்க எப்ப என்ன மோட்ல இருக்காங்கன்னே தெரியல, எப்பவுமே ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க, சில நேரம் கத்துறாங்க, ஆனா போய் கேட்டா நான் வார்டனா தான் கேட்டேன்னு சொல்றாங்க, அப்ப அவங்க என்ன மோட்ல இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அப்ப நான் மட்டும் எதுக்கு சார் என்னோட கேரக்டர் விட்டு போணும், அப்ப நான் அந்த இடத்துல வீட்டு தலை அட்ரஸ் பண்ணணுமா இல்ல என்னோட கேரக்டர்ல இருக்கணுமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார், ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி தான் நான் வந்து வீட்டு தலை மோடுக்கே போலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. அதுக்கு சேதன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியாப்பா அப்ப உங்களை வந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணுமா, பிக் பாஸ் வந்து உன்னை 24 hours ஃபாலோ பண்ணிட்டு இந்த விஷயத்தை பண்ண அந்த விஷயத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு உன்னை பிக் பாஸா விளையாட வைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்னு கேட்டிருக்காப்ல. அதுக்கு இந்த வீட்டுக்குள்ள எப்ப வீட்டு தலையா மாறணும்னு சொல்லிட்டு தெரியாம நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்பிருக்காப்ல. அதுல தான் சேதனை கடைசியா சொல்லிருப்பாங்க, சும்மா மழுப்பாத, ஒரு மாதிரி நீ பூசி மழுப்பிட்டு இருக்க, இது மக்களுக்கே தெரியுது, ரொம்ப பூசி மழுப்பாதன்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு அடிச்சிருப்பாப்ல. இங்க அடுத்த இன்னொரு டாபிக் நடந்திருக்கு. இவருக்கான கேப்டன்சியை பத்தி வீட்டுக்குள்ள கேட்டிருக்காங்க, எல்லார்ட்டையுமே கேட்டிருக்காங்க, எஃப்ஜேக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ள யாருமே பாசிட்டிவா சொல்லியா, எல்லாருமே நெகட்டிவ் தான். அவன் கேப்டன் இருந்த மாதிரியே தெரியல, கேப்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு ட்ராக்ல இருந்தாரு, கேப்டன் சுத்தமா எந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாருமே எஃப்ஜேக்கான கேப்டன்சிக்கு நெகட்டிவ் தான் கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். வியானா மட்டும் சொம்ப தூக்கி இருக்காங்க. வியானா மட்டும் சார் இந்த டாஸ்க்ல அவர் நல்லா தான் பண்ணார் சார், அவ்வளவுதான் பண்ண முடியாது சார்னு சொல்லிட்டு வியானா எஃப்ஜேக்கு சொம்பு தூக்கி இருக்காங்க. அதுக்கு சேதன் அந்த இடத்துல போட்டு பொளந்துட்டார் போல.
பொலன்னு பொழந்திருக்காரு. ஏன்னா இவன் எங்கேயுமே கேப்டனா இல்ல, ஓகேவா? எங்கேயுமே அவன் கேப்டனா மாறவே இல்ல. அவன் தலை மோடுக்கு போகாம ஃபுல் அண்ட் ஃபுல் தருதல மோட்ல தான் சுத்திட்டு இருந்தான். அந்த வகையில வியானா அவர்கள் சப்போர்ட் பண்ணி பேசினதுனால அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு எங்க சப்போர்ட் பண்ணி பேசணும், எங்க சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுன்னு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு பொழந்துட்டாரு போல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வியானா பயங்கரமா அசிங்கப்பட்டிருப்பாங்க ப்ரோ. ஏன்னா பல இடங்கள்ல எஃப்ஜே காண்டி ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கான அந்த லவ் ட்ராக் இருக்குல்ல, அந்த லவ் ட்ராக்கையுமே எடுத்து போட்டு ஒரு மாதிரி அடி நடிச்சிருக்காங்க போல. ஸோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் இந்த சம்பவங்கள் தான் இருக்கு. அண்ட் உண்மையாவே இந்த வாரம் வீட்டு தலையா எஃப்ஜே வந்து எதுவும் பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சவன் பண்ணிருக்கலாம், பட் பண்ண முடியாம இருந்ததுக்கான காரணம் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் 24/7 போயிட்டு இருந்து, ஓகேவா? அதனால இவன் என்ன பண்ணிட்டானா ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் அந்த கேரக்டர்லயே இருந்துட்டான். நான் வந்து வார்டன் கேரக்டர்லயே இருக்கேன், அந்த கேரக்டர் விட்டு கீழே வர மாட்டேன். வார்டன் கேரக்டர் விட்டு எஃப்ஜே மோடுக்கு போனா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தெல்லாம் சமாளிக்கணும். அதனால நான் வந்து வீட்டு தலையா மாறாம ஃபுல் அண்ட் ஃபுல் வார்டனாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்டனாவே சுத்திட்டாப்ல. வீட்டுக்குள்ள நடந்த எந்த ஒரு சண்டையும் அட்ரஸ் பண்ணல. நான் கூட சொன்னேன்ல, ஒரு நாள் நைட்டு திவ்யா அவர்கள் பயங்கரமா சண்டை போட்டாங்க. அந்த ரூம்ல தூங்க மாட்டேன், இங்க தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு பாரு கிட்ட வாண்டடா சண்டை எடுத்து ஒரு மாதிரி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அமித், பாரு, திவ்யா 3 பேர் சேர்ந்து ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க. அப்போ கூட இவன் எங்கேயுமே கேப்டன் மோடுக்கு போகல. அப்போ கூட இவன் என்ன பண்ணா தெரியுமா? தண்ணி போல மோடுக்கு தான் போனாப்ல. தண்ணி போல மோடுக்கு போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நடிப்பு ரெக்கார்ட் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேமரா முன்னாடி கத்திட்டு இருந்தானே தவிர எங்கேயுமே தலை மோடுக்கு மாதிரி அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல, ஓகேவா? அதனால தான் தூக்கி போட்டு அப்படியே நடிக்கிறாப்ல. ஒரு வாரம் தலை பதவியை நல்லா பண்ணதுனால நானும் அந்த தலை பதவியை பத்தி உன்ட்ட எதுவும் கேட்கலன்னு உனக்கு கொம்பு முளைச்சிட்டான்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டு பெருக்கிறாப்ல போல. சத்தியமா அதுதான் உண்மை. ஏன்னா ஒருவேளை போன வாரம் இவனுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டு வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அடியை போட்டு சேதனும் 2-3 அடியை போட்டு போயிருந்தா அவன் இந்த அளவுக்கு சீன் போட மாட்டான். போன வாரம் அவனுக்கான கேப்டன்சியை பத்தி கேட்காம சரி போ நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி விட்டாங்கல்ல, அதனால உனக்கு கொம்பு முளைச்சு நான் கேப்டன்பா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டான். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ளே கேப்டன் இருந்த மாதிரி யாருக்குமே தெரில. ஏன்னா கேப்டனா அவன் எந்த விஷயத்தையும் அட்ரஸே பண்ணல. இப்போ அந்த சாப்பாடு மேட்டர்லையாச்சும் உண்மையாக அட்ரஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா பாரு தனியாக இருந்து வேலை பார்க்குறாங்க, இவன் தான் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கணும். பட் இவனுக்கு கையில் அடிபட்டுட்டு அப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கலாம், தலையா டக்குன்னு மாறி நான் சொல்கிறேன்ப்பா நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க, அப்போ தான் இந்த டாஸ்க்கை கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு தலையா மாறி ஒரு சில ஆட்களை உள்ளே எடுத்து போட்டிருக்கலாம். டீச்சர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் அமித் எடுத்து உள்ளே போட்டிருந்தா எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக எஃப்ஜேக்கு தான் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. சூப்பர் எஃப்ஜே எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தலையை பொறுத்தவரைக்கு எதையுமே பண்ணாம பாரு நீ தனியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு பாரு ஒரு மாதிரி தனியா விட்டுட்டு இவன் இந்த பக்கம் தனியா ஒரு ட்ராக் ஓட்டான் தெரியுமா? அதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அடி விழுது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எவிக்ஷனும் பண்ணல போல. அப்ப எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் இருக்கான்னு தோணுது. இன்னைக்கான எபிசோட்ல யாராவது ஒருத்தர் எவிக் பண்ணாதான் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும். நாளைக்கு மொத்தமா 2 பேர் எவிக் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட்டே இல்ல. கண்டென்ட் இல்லாத எபிசோட்ல கண்டிப்பா எவிக்ஷன் வச்சு தான் கண்டென்ட் ஓட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல யாரையுமே எவிக் பண்ணல அப்படிங்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எவிக்ஷன் தான். பட் இன்னும் யாரும் எவிக்ட் ஆகல. ஸோ யாருமே எதையுமே நம்பாதீங்க. அரோரா எவிக்ட், கனி எவிக்ட், நீ யாருமே எவிக்ட் ஆகலை. எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் தான் உட்காந்துருக்காங்க. சண்டே ஷூட்டில் தான் தெரியும். சண்டே ஷூட் வந்து 5 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஒரு 3 பேரை உள்ளே எடுத்து வச்சிருக்காங்க. அதை நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அரோராவில் நீ எவிக்ட் ஆகலை. ஏன்னா பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க ப்ரோ அரோரா எவிக்டா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எவிக்ட் ஆகலை. சாட்டர்டே எபிசோடில் நோ எவிக்ஷன். ஒன்லி 2 கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு, ஓகேவா? வியானாக்கான கண்டென்ட், எஃப்ஜேக்கான கண்டென்ட், இவங்க 2 பேருக்கான கண்டென்ட் மட்டும் தான் வச்சு முடிச்சிருக்காங்க போல இன்னைக்கான எபிசோட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3வது ப்ரோமோ வரும்போது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களுக்கு ரிவீல் ஆகும். ஏன்னா வீட்டுக்குள்ள நம்ம பிரஜன் இருக்கார்ல, பிரஜனுக்கும் எஃப்ஜேக்கும் சின்னதாக ஏதோ மோதி இருக்கு போல போன வாரம் மாதிரி. என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? உண்மையாகவே இந்த வாரம் கேப்டன் நல்லா பண்ணாரா, இல்லை கேப்டன் உங்க கண்ணுக்கே தெரியலையா? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.